ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம புட்டு பதத்துக்கு எப்படி எப்பயுமே பிசையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்படி நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா மாவு நீங்கள் நல்லா பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கிறேன். அடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவு தேங்காய் துருவல். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ புட்டுக்கு மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதையே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம புட்டு மாவு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுறலாம். இப்போ இதை வேக வச்சுருவோம். புட்டு வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஸ்டீமரில் தான் வேக வைக்கிறேன். அதனால் அதுக்கு மேலே ஸ்டீமர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு வாழை இலையோ இல்லை துணியோ ஏதோ ஒன்று போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டு வேக வச்சு பார்த்திங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம், அருமையாக வெந்திருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி புட்டு செஞ்சு மேலே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு இல்லைனா நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எது வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட இனிப்பு வகையை சேர்த்துட்டு இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஸ்நாக்குக்கோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லோரும் அடிக்கடி இதே போல் செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அது கூட வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், அப்புறமா தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால சர்க்கரை சேர்த்து அது கூட சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதே போல் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.